இப்போ இந்த அந்தாதியில் சில பாடல்கள் எடுத்துகிட்டு போவோம். நான் அடிநாய் பல காலமாக சொல்லிட்டு வர்றது அடியார் பெருமை தான் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு இருக்கிறவங்க அடியார்கள் தான். அவங்க புகழ காரைக்காலம்மா எப்படி சொல்லியிருக்காங்க, அடியார்கள் என்ன சாமானியமாக, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சைவ உலகத்தில் நல்ல ஊக்கம் கிடைக்கும். சைவ உலகத்தினுடைய அந்த கருத்து வேறுபாடுகள், பலவீனங்கள் ஒழியும். எல்லாருக்கும் அம்மா அப்பா சுவாமி தாங்கிற உணர்வு வரும். இந்த திருவேடத்தை பார்த்த உடனே கும்பிடக்கூடிய வேட்கை பிறக்கும். அதுதான் சைவத்துக்கு வளர்ச்சிக்கு துணை செய்யும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டு திரும்பி போனோம்னா சைவ வளர்ச்சி கொண்டு போயிடும். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்போது திருமறைக்காட்டில் இருக்கிற அடியார்கள் வேண்டுவாங்க, எங்கும் சிவனடியார் செயலே ஆக வேண்டும், எங்கும் திருநீற்றினுடைய ஒளி பரவ வேண்டும். இதுதான் அவங்க வேண்டுவாங்க. அதை தான் நானும் வேண்டிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் காரைக்கால் அம்மா புகழ் பரவ வேண்டும். அதற்கு அடியவர்களிடத்தில் நல்ல கருத்து ஒற்றுமை நிலவ வேண்டும். நம்ம நோக்கம் ஒன்று தான். நம்ம எல்லாருக்கும் தாய் தந்த அம்மையப்பர். அவர் திருவடியை அடைவதற்கு அம்மா சொல்கிற உபாயங்கள் என்ன, வழிகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, இவற்றைத்தான் அறிஞ்சுக்கணும்.